முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா. ஏய் என்ன எங்க கிளம்பிட்டீங்க? சாரி சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என் ஃப்ரெண்டு உத்தமன் இல்ல, அவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அவனை பிக்கப் பண்ணி ரூம் போட்டு கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, சாவி கொடு. யாரு ஒரு நாள் நடு ரோட்ல உங்களை நிக்க வச்சுட்டு அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு வராமலே போனாரு அந்த உத்தமரா? அப்படியா? எப்போ? அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? அதுக்குள்ளயா? அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே ஞாபகம் இல்லையம்மா. உங்க ஞாபக மத்தி பத்தி தான் எனக்கு தெரியுமே. 2006 மார்ச்ல நடந்தது ஞாபகம் இருக்கா? வெறுத்து போய் வீட்டுக்கு வந்து இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, நீ இவன் மூஞ்சே முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? அடுப்புல பால் வச்ச போல இருக்கு. மறந்துச்சுங்க. 20 செகண்டுக்கு முன்னாடி வச்ச பால் ஞாபகம் இல்ல, 20 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கா. கணவர்களே, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டை வந்தா தயவுசெய்து மனைவி கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நாம நாளைக்கு சேர்ந்துருவோம், ஆனா அவங்க அந்த காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க, சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி கூட ஒரு சயின்ஸ் இருக்குங்க. விமனுக்கு எபிசோடிக் மெமரி மென்னை விட ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சண்டை போடுற டேட்டு, ஆர்குமெண்ட் டேட்டு, சில முக்கியமான நாட்கள்லாம் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஐயோ, நண்பன் வேற போன் பண்றான். நண்பா சாரிடா, வர முடியாதுடா. காஃபி? தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டு? அவன் கிடக்குறான் மயராண்டி, நீ கூட. அது இருங்க, என்ன அவசரம்? உங்க ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஐயோ, என்ன அனுப்பிச்சிருக்கானோ தெரியலையே. என்ன மச்சி, உன் ஒய்ஃப் ஒன்ன விடலையா? பரவாயில்ல விடு மச்சி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன இருந்தாலும் நீ என் நண்பேண்டா. அடடடடா, ரொம்ப தான். காஃபி ஆறுது, குடிச்சிட்டு சீக்கிரம் போய் உங்க உத்தமரை பார்த்துட்டு வந்து சேருங்க.